ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ஜோதி. புதுசாக நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் ஒரு தக்காளி சாதம் ரெசிபி பார்க்கலாம். முதல்ல குக்கரில் நம்ம நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை எடுத்துக்கோங்க. நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். நெய் சேர்க்கணும், நெய் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரியவும் தாளிச்சிக்கலாம். பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் பாசி அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் ஆர்ஜே ஃப்ளவர்ஸ் அண்ட் டெக்கரேட்டர்ஸ்னுட்டு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ப்ளீஸ் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பொரிஞ்சிருச்சு, சீரகம்லாம் பொரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பல்லாரி வெங்காயம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதுவும் 2 பச்சை மிளகாய் நறுக்கியிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விடுவோம். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறதுனா சீக்கிரமாக கொஞ்சம் நமக்கு வதங்கி வரும். அதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம். உப்பு போட்டாச்சு, கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டாக நான் போடலை, இடித்து வச்சுருக்கேன். பேஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன்னா பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இடித்து போட்டால் தான் பிடிக்கும், அதனால் இடித்து போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்தது நல்லா பச்சை வாடெல்லாம் போகட்டும். போனதுக்கப்புறம் புதினா மல்லி சேர்த்துக்கலாம். புதினா மல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நறுக்குன்னு தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விடலாம். இதுக்கு தனியாக உப்பு போட்டு வதக்கணும்லாம் தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் தக்காளிக்கும் சேர்த்து வதங்கட்டும். அதுவே நமக்கு போதுமானது தான். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என் பையனுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. பக்கத்தில் தோசை ஊற்றலான்னு மாவை எடுத்து வச்சுருக்கேன். கத்திகிட்ருக்கேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். தோசை ஊற்ற போகிறேன். மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் என்ன மசாலா பொருட்கள் சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தக்காளி சாதத்துக்கு பெருசாக எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள். இவ்வளோ தாங்க போடுவேன். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்க மாட்டேன். ஒரு சிலர் மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் போடுவாங்க. அது போட்டோம்னா தக்காளி சாதத்தோட ஃப்ளேவரே இருக்காது. ஏன்னா அது எல்லாம் போட்டோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது குஸ்கா, எம்டி பிரியாணி இந்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் பெருசாக அந்த பொருட்கள்லாம் போட மாட்டேன். வெறும் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா லைட். அதுவும் கரம் மசாலா லைட்டாக தான் போடுவேன். ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள் போட்டு தான், நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு தான் நம்ம தாளிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி இதெல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அரிசியை எப்போவுமே 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா கழுவி ஊற வச்சுருவேன். பிரியாணிக்கு என்ன மெத்தடில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ், சாதம் ஒரு மாதிரி முள்ளாக இல்லாமல் எப்போ சாப்பிட்டாலும் அது கொஞ்சம் மெதுவாக இருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நல்லா மெதுவாக சாப்பிடுவாங்க. பல்லுக்கு அவங்களுக்கு மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிட்டேன். இந்த தண்ணி கொஞ்சம் முறக்கட்டி கொதிச்சு வரட்டும். அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி போட்டோம்னா சீக்கிரமாக ஒரு 3 விசில் 4 விசில் வர்றதுக்குள்ளே சாதம் வெந்துடும். இங்கிட்டு தோசை ரெடி ஆகிடுச்சு. என் பையனுக்கு எடுத்து கொடுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா முறக்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டுட்டு அரிசி போட்டிருக்கு. அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். உப்பு வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஏன் என்ன உப்பு நினச்சிடாதீங்க, நான் தண்ணி கொதிக்கும் போதே உப்பை போட்டேன். மூடி போட்டு விசில் செக் பண்ணிவிட்டு